கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறார். உங்களது ராசியின் மீது உங்களது யோகரான குரு பகவான், அதுவும் 6, 9 குடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வருவது மிகவும் நல்லவைதான். ஆனால் ஜென்ம குரு என்பார்கள். ஜென்ம குருவின் காலத்தில் சில சில அலைச்சல்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் 5, 7, 9 இந்த இடங்களை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறனால உங்களுடைய மனதில் தைரியம், நம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தைகள் பிறப்புக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் குதூகலமான சம்பவங்கள், நல்ல நிகழ்வுகளும் கிடைக்கும். அரசியலில், அரசாங்கம் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு சில ஆதாயமான செய்திகள் வந்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிற காரணத்தினால இளம் வயதினருக்கு திருமண ஏற்பாடுகள் ஆகும். இதுபோக ஏற்கனவே இந்த அஷ்டமத்து சனியின் காலத்தினாலும், செவ்வாய் சனி சேர்க்கையின் காலகட்டத்திலும் சில தம்பதிகள் பிரிந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு சமாதானம் ஏற்பட்டு, சமரசம் ஏற்பட்டு மீண்டும் தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய வாய்ப்புண்டு. கலைத்துறையில் இருப்பவர்கள் மிகவும் நற்பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆசை, விருப்பம் நிறைவேறக்கூடிய தன்மைகள் போன்றவைகள் இருக்கும். மாணவர்களுக்கு மிக அற்புதமான இந்த குரு பயிற்சி மிக அற்புதமாக இருக்கப் போகிறது. வரும் நவம்பருக்கு பிறகு மாணவர்கள் கல்வியில் மிக தேர்ச்சியும் நன்மையும் அடையக்கூடிய வாய்ப்புண்டு. மற்ற இனங்களில் அரசாங்க ஆதரவை எதிர்பார்ப்பவர்களுக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படும். இதுபோக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அமோகமான நன்மை தர உள்ளது. அதிசார குரு பயிற்சியும் கூட உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியான உயர்வு, பதவி உயர்வு, எதிர்பாராத திடீரென்று பதவி உயர்வு, பொருள் வரவு போன்றவற்றை மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருடம் உண்டு. எனவே இந்த கடகராசிக்கு இந்த வருடம், அதாவது 2027 ஜூன் வரைக்குமான இந்த காலகட்டம் என்பது மிக சிறந்த ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கப் போகுதுங்க. மிக்க நன்றி.